ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தீபிகா. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்களா? அப்படின்னா போயிட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Day 20 வெட்டிங் ஹெல்மெட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பேசிக்லேருந்து பார்க்கலாம். இதுலேயும் ஃபஸ்ட்டு ட்ரம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? டோல் யூ மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட். ஓகேங்களா? யூ மாதிரி போட்டுக்கோங்க. அகைன் ஓகேங்களா? இப்போ இதுக்கு டிசைன் பண்ணலாம். அகைன் சேம் அவுட்லைன். இங்கே வந்து நீங்கள் டிசைன் பீகாக்கு எலிஃபென்ட் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? வியூ பொறுமையாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த வியூ வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப அகலமாக இப்படியெல்லாம் போடக்கூடாது. ஓகேங்களா? நல்லா ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி கொண்டு வந்து இங்கே கர்வ் அகெயின் இப்படி தான் நீங்கள் வரணும். ஓகேங்களா? இப்போ இங்கே திக் லைன். இதை ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே டாட்ஸ் டிசைன் நீங்கள் என்ன டிசைன் வேணால் உள்ளே கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த வி மாதிரி போட்டிருக்கோம்ல, நான் இதை திக் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஒரு டைப். இதுலேயே இது டோலை பார்க்கலாம். சேம் இதே மாதிரி தான், பட் அது வந்து ஷேப் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? டாட் வச்சுக்கோங்க. 2 டாட்ஸ். சேம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு டாட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே டப்ளர் டைப்பில் இந்த ரவுண்ட் ஷேப்பாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் இருந்து இங்கே டாட் வச்சுருக்கீங்களா, இதுக்கு ஜாயிண்ட். அகைன் அங்கேருந்து அங்கேக்கு ஷேப் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட் கிடையாது, ஸ்லாண்டிங் லைன். ஓகேங்களா? ஸ்லாண்டிங் லைன் தான் கொண்டு வரணும். இப்போ இதுக்கு டிசைன். ஓகே, நீங்கள் மிடில் லைன் த்ரீ லைன்ஸ் போடுறேன். இப்போ இந்த 3 லைன்ஸ் போட்டுட்டு உள்ள இங்கேயும் ஹம்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் இங்கே போட்டிருக்குல்ல, அது மாதிரி இதை ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து வேறு டிசைன் போடுறேன். செக்ஸ் மாதிரி போடலாம்.
இல்லைன்னா நம்ம அந்த டோம் ஆர்ச்சில் போட்டுள்ள இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு கவுஸ் வருமே, இந்த மாதிரி அது மாதிரியும் இங்கே போடலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ நான் வந்து இங்கே செக்ஸ் போடுறேன். இப்போ நான் என்ன டைரெக்ஷன் கொடுத்துருக்கணும், இங்கேயும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் போடணும். ஓகேங்களா? ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விடலாம். ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன டிசைனா உள்ளே ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் மெத்தடு. இன்னொன்று டபுள் டோல் பார்க்கலாம், ஆனால் ரெண்டு வர மாதிரி. ஓகேங்களா? சேம் யூ ஓகேங்களா? அகைன் அதோட கீழே இங்கே, ஓகேங்களா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது பாதி வர மாதிரி தான் போடணும், அது ஃபுல். ஓகேங்களா? அங்கேருந்து குட்டியாக கவ். ஓகேங்களா? இன்னொரு வாட்டி வேணும்னா போடுறேன், பார்த்துக்கோங்க. கவ் மேலே இருந்து கவ், அகைன் ஒரு கவ். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பெண்டார மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன், இது பெண்டார மாதிரி போடுறேன். இதுக்கு பாதி. ஓகேங்களா? பாதி தெரியற மாதிரி. இதில் ஃபில்லிங் சேம் இது மாதிரி என்ன டிசைன் என்ன கொடுக்கலாம். ஓகேங்களா? கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். பெண்ட் ஆகி இங்கே ஷார்ப்பாக கொண்டு வாங்க, இங்கே அப்படியே வைடாக கொண்டு வாங்க. ஓகேங்களா? சேம் இந்த ஷேப் சேம். இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். லைன் இதே தான், அதே ஃபீலிங்ஸ் தான், நீங்கள் அதே மாதிரி ஃபீலிங்ஸ் தான் போட போகிறீங்க. பட் டிசைன் தான் வேறு. ஓகேங்களா? உங்கள் விருப்பம் தான், என்ன டிசைன் என்ன போடலாம், உங்கள் விருப்பம். ஃபுல்லாகவே டார்க் ஃபில் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ரெண்டு வர மாதிரி. இப்போ இதில் டபுள் டோல் போட்டிருக்கோம்ல, ஸோ அதுலேயே இதே ரெண்டு போடுற மாதிரி காமிக்கிறேன், எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. கிராஸா இந்த கவ். ஓகே, இந்த ஷேப் வந்து சேமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது அவுட்லைனு, செகண்டு கிராஸை போடணும். இதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அகைன் இது எண்ட், அப்படியே வைடாக கொண்டு வாங்க. ஓகேங்களா? கொண்டு வந்து
இதுதான் அவுட்லைன். ஓகேங்களா? இது வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எண்டில் கொஞ்சம் திக் பண்ணி இப்போ இதை ஃபில். இப்போ உள்ள ஃபில்லிங் சேம் அதே தான். ஓகேங்களா? ஆனால் கிராஸ் இப்போ உள்ள ஃபில்லிங்ஸ் ஒன்று ஃபில் பண்ணுறேன், இன்னொன்று நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேம் அதே தான். இந்த பக்கம் என்ன கொடுக்குறீங்களோ அது சேமாக கொடுத்து கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? நான் ஒரு பக்கம் டிசைன் கொடுத்துறேன், இன்னொரு டிசைனு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? நோட்ஸில் போடுறப்ப நீங்கள் ரெண்டுமே போடணும். நான் ஒரு பக்கம் போடுறேன், நீங்கள் இன்னொரு பக்கம் போட்டு வாங்க. ஓகேங்களா? சேம் இந்த பக்கம் டிசைன் இது பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய தீம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும்தான் சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலர்ஸும் பார்க்கலாம். கீழே லைன், இதான் மிடில் உங்களுக்கு. ஓகேங்களா? மிடில் எப்போவுமே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு லைன், திருப்பி ஒரு லைன். இப்போ லைட்டாக பென் கவ், பென் கவ். ஓகேங்களா? அகைன் கொஞ்சம் ஷார்ப் பண்ணி எட்ஜில் லைன் போடுங்க. இப்போ மிடில் தேங்காய், இப்போ இதுக்கு லீவ்ஸ் போடலாம். கவ், ஃபுல்லாக அந்த பக்கமும் தெரிகிற மாதிரி லைட்டாக போடுங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு இதில் லைன் இலை போடுங்க. இலை எப்படி இருக்குமோ சேம். பட் நான் வந்து லைட்டாக கொடுத்துன்னு இருக்கேன், தெரியுதுங்களா? ஷேடிங்கும் பண்ணலாம், காமிக்கிறேருங்க. ஷேடிங்கும் பண்ணலாம், இல்லைன்னா இது மாதிரி லைன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? உங்கள் விருப்பம் எது கொடுக்குறீங்களோ கொடுங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் அப்படியே போட்டு விடுறேன். இப்போ இது ஃபில்லிங். தேங்காய் வந்து மேலேருந்து ஒரு ஷேடிங், கீழேருந்து ஷேடிங். ஓகேங்களா? மேலேருந்தும் கீழேருந்தும் கொடுக்கணும். இப்போ லைன், ஹம்ப். சேம் டிசைன் உங்கள் விருப்பம் தான். உள்ள இப்போ உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு அகைன் கீழே ஹம்ஸ் இதை டார்க் ஃபில் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? கிளியர்? இதை நான் இப்போ எதுவும் பண்ணல. வேணும்னா நீங்கள் மேலே டார்க் ஃபில் கொண்டு வாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபினிஷிங் வரணுன்னா நல்லா திக் பண்ணிங்கன்னா அழகாக தெரியும். ஓகேங்களா? அப்போ தான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் திக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் எல்லாம் குட்டி குட்டியாக தான் போடுறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக தான் இருக்குது எல்லாமே டிசைன்ஸ். நான் பெருசாக எதுவுமே போடலை, எல்லாமே குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். ஜூம் பண்ணுறதுனால பெருசாக தெரியும், ஆனால் நான் சின்னதாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து முந்தானி, பிரைடுதும் குரூம்தும் முந்தானி போடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் அகைன் 1 2 1 2. ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் வந்து டைப் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த எட்ஜில் இருந்து இப்படி கொண்டு வாங்க. அகைன் சேம் இந்த பக்கம் அதே மாதிரி இந்த சைடும் ஒன் 2 3 4 அது அப்படியே இருக்கட்டும். சேம் 3 லைன் கொடுங்க. ஓகே, 1 2 3 லைன். வேணும்னா இது எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஒன்று பிரைடு, ஒன்று குரூமு. இப்போ இந்த கீழே வர்றது வந்து முந்தானி கட்டின மாதிரி 1 2. ஓகே, கிளியர்? இப்போ இதுதான் பார்டர். இது வந்து பிரைடு, இது குரூம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது கேர்ளு, இது பாய். உள்ள ஃபில்லிங்ஸ் வந்து உங்கள் விருப்பம் தான், ஏதாச்சும் கொடுக்கலாம். பாய்க்கு வந்து நான் வந்து ஒரு ஜிக்ஸாக் டைப்பில் கொண்டு வரேன். ஓகேங்களா? இப்போ குரூம் வந்து நான் வந்து நார்மலாக நம்ம முந்தாடி போடணும்ல, அதில் டிசைன் ஃப்ளவர்ஸ் அது மாதிரி வரும்ல, அது மாதிரி போடுறேன். ஓகேங்களா? இப்போ டார்க் ஃபில் அது மாதிரி ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? வேணும்னா அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வரணுன்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க, இது மாதிரி எக்ஸ்ட்ரா லைன். ஓகேங்களா? இது மாதிரி லைன் போட்டு ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே லைன் போட்டுக்கோங்க. வேணும்னா டார்க் ஃபில் கொண்ட மாதிரி லைட்டாக டிசைன்ஸ் போடுற மாதிரி தான் இப்போ ஃபில் பண்ணாமையும் விடலாம். இப்படி ஓகேங்களா? இது மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டு விட்டுடலாம், ஃபில் பண்ணலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் காமிச்சேன், அதனால தான் நான் டபுள் லைன் போடல. வேணும்னா இது மாதிரி டபுள் லைன் போட்டு ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்க? இல்லைனா அப்படியே விடுங்க, இல்லைனா சர்க்கிள் பண்ணலாம், இல்லைனா வெறும் ஸ்பைரல் மட்டும் போடலாம், வெறும் ஸ்பைரல்ஸ் போடலாம். லைட்டு ஷேட் கொடுத்துட்டு டார்க்காக ஃபஸ்ட் இது மாதிரி ஆரஞ்ச் ஷேடில் ஒரு ஷேட் கொடுத்துட்டு, இது மாதிரி ஷேட் லைட்டாக ஆரஞ்ச் ஷேட் கொடுத்துட்டு இது மேலே டிசைன்ஸ் போடலாம். அப்போ இங்கே லைட்டாக வரும், லைட்டாக ஆரஞ்ச் ஷேட் வரும், டார்க்காக ஒரு ஸ்டைன் வரப்போ அது மாதிரியும் கொடுக்கலாம். ஓகேங்களா? உங்கள் விருப்பம் தான். இப்போ நான் இங்கே கொடுக்குற பாருங்கள், இந்த முந்தானிக்கு
இங்கே லைட்டாக கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நான் ஜிக்ஸாக் தான் கொடுக்க போகிறேன், ஏன்னா இது பாயோடது. ஓகேங்களா? இதுக்கு ஆப்போசிட்டாக இது வரணும், இதுக்கு ஆப்போசிட்டாக இது வரணும். இப்போ நான் இங்கே ஃப்ளவர் போட்டிருக்கேன். ஸோ நான் இங்கே ஃப்ளவர், உள்ள ஃபில்லிங்ஸ் உங்கள் விருப்பம் தான், எதனா கொடுக்கலாம். லேடிஸ் வந்து கீழே இந்த மாதிரி தொங்குற மாதிரி கொடுங்க. ஓகேங்களா? முந்தானிக்கு இருக்கும்ல பல்லுக்கு. ஸோ கிளியர். வெட்டிங் தீமில் இது எல்லாமே போடணும். நெக்ஸ்ட்டு ரிங் போடலாம். ரிங்கு, கிங்கு, குவீனு 3 இருக்குது. 3 போட்டு இன்றைக்கி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கிங் குவீன் போடலாம். ஓகேங்களா? லைன், செகண்ட் லைன், வி மார்க் ஷேப்பில் லைட்டாக யூ மார்க் கொண்டு வாங்க. ஓகேங்களா? அகைன் இங்கே 2 லைன் வர மாதிரி பார்த்து இங்கே ஒரு பிக் டாட், இங்கே கொஞ்சம் சின்னதாக மீடியமாக டாட். இப்போ இதை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த லைன் வந்து என்ன லைன்னா ஆப்போசிட்டில் கிரீடம் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? இங்கே KING பிக் லெட்டர்னா கொடுக்கலாம், ஸ்மால் லெட்டர்னா கொடுக்கலாம். ஓகேங்களா? உங்கள் விருப்பம். நான் வந்து ஸ்மால் லெட்டர்லேயே கொண்டு வந்துட்டேன். அகைன் லைன், லைன். கிங்குக்கு வந்து நம்ம ஸ்டார் மாதிரி கொடுத்தோமா, குவீனுக்கு வந்து நம்ம க்ரோன் மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 2 3 4 5. ஓகேங்களா? இதுதான் மிடில். மிடில் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட், இங்கே டாட். இப்போ இது இருந்து இங்கேக்கு ஜாயிண்ட். அகைன் இங்கேருந்து இதுக்கு ஜாயிண்ட், இதுக்கு ஜாயிண்ட், இங்கேருந்து இதுக்கு ஜாயிண்ட். ஓகேங்களா? இப்போ ஃபில். இது இன்னும் சின்னதாக போட்டு கூட வேணும்னா அதிகமாக கொடுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? 5 4 6. குவீன், கிங் குவீன். ஓகேங்களா? இப்போ ரிங், ரிங் பார்க்கலாம். ரவுண்ட் மாதிரி வி ஷேப் போடணும். இங்கே இப்போ ஆப்போசிட்டில் இங்கேருந்து உள்ளேருந்து கொண்டு வாங்க. ஓகேங்களா? இங்கேருந்து உள்ளே கொண்டு வந்து அதோட கொஞ்சம் சின்னதாக சைடு போட்டு இங்கே ஸ்டோன் வர மாதிரி ஒரு டாட் வச்ச மாதிரி வைங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. இங்கே லைட்டாக இருக்கட்டும். சேம் அதே மாதிரி டார்க் லைட்டாக. ஓகேங்களா? இன்னொரு ஒரே ரிங்கு காமிக்கிற பாருங்கள், டிசைன் ரிங்கு. நீங்கள் எப்படின்னா ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? அரவுண்ட் ஓகேங்களா? இப்போ இந்த ரவுண்டை நல்லா திக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட போடுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் வரும் எல்லாமே. இதுக்கு ஹார்ட் போடுற மாதிரி கொடுங்க, ரவுண்டு போட்டு போடுங்க. ஓகேங்களா? ரிங்கு ஆனால் இதுக்கு அவுட்லைன் கம்பல்சரி இருக்கணும். இது போடுறப்ப கையில் நீங்கள் இப்போ
ஒரே நிமிஷம். இப்போ இங்கே போடுறீங்களா, இங்கே போடுவீங்க ஓகேங்களா. இங்கே நீங்கள் ரிங்கு போட்டு ரவுண்டு கொடுத்தீங்கன்னா இங்கே ரிங் வரும் ஓகேங்களா. 2 ரிங்ஸ் வரும். நான் எக்ஸாம்பிள் சும்மா போடுறேன். அப்போ இந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஃபீலிங்ஸாக இருக்கணும், ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். இங்கே மட்டும் ஹைலைட்டாக காமிக்கணும் ஓகேங்களா. புரியுதுங்களா. இங்கே எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாக ஹைலைட், இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பேபி ஷவர் தீம் இருக்கும். பேபி ஷவர் தீம் முடிச்சோடனே பிரைடு குரூமு ஃபேஸ், ஃப்ரண்ட் ஃபேஸும் சைட் ஃபேஸ், ஃபுல் ஃபிகர் ஓகேங்களா. அதோட மெஹந்தி கிளாஸ் முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ, பாய்.